தென்னாட்டு ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் அஞ்சலை அம்மாளின் நினைவு நாள் இன்று. வரலாற்றில் அவர் குறித்த சில பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். ஆணைக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர். 5 மாத கர்ப்பவதியாக இருந்தபோது சுதந்திர போராட்டத்தில் களம் கண்டவர். காவல்துறையின் தடியடியை கண்டு கலங்காது உரக்க குரல் எழுப்பியவர். தென்னாட்டு ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் புகழப் பெற்றவர். 1890ஆம் ஆண்டு ஜூன் 1 தேதி கடலூரில் அம்மா கண்ணு முத்துமணி இணையரின் மகளாக பிறந்தவர். திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை படித்தவர். காந்தியடிகள் 1920ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அஞ்சலை அம்மாளும் தம்மை அதில் இணைத்துக் கொண்டார். சென்னையில் ஆங்கிலேய படைத்தளபதிக்கு எதிரான போராட்டம், கடலூரில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம், அந்நிய ஆடை எதிர்ப்பு, 1940ஆம் ஆண்டு நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டம் என முக்கியமான போராட்டங்களில் பங்கேற்றவர். இவரது கணவர் முருகப்பாவும் சுதந்திர போராட்ட வீரரே. இப்படி பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு அடுத்தடுத்து சிறைவாசம் கண்டு இன்னல்களை சந்தித்தவர் அஞ்சலை அம்மாள். 1932ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றபோது நிறைமாத கர்ப்பவதியாக இருந்தார். இதனைத் தொடர்ந்து பெற்ற மகனுக்கு ஜெயில் வீரன் என பொருள்படும் ஜெயவீரன் என்று பெயர் சூட்டினார் அஞ்சலை அம்மாள். மற்றொரு போராட்டத்தின் போது 9 வயது மகளுடன் சிறைக்கு சென்ற துணிச்சல்காரர். மகாகவி பாரதியார் எந்த நேரமும் கைது செய்யப்படுவார் என இருந்த காலகட்டம் அது. அப்போது மாறுவேடமிட்டு சென்று பாரதியாரை அஞ்சலை அம்மாள் சந்தித்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் மற்றொரு நெருக்கடியான கட்டத்தில் பர்தா உடையணிந்து சென்று காந்தியடிகளை சந்தித்தார். சுதந்திர கேள்விகளை மக்கள் மனதில் ஏற்றும் வரை பல போராட்டங்களை நடத்தினார். இதற்காக குடியிருந்த வீட்டையே விற்றார். குடும்ப சொத்தை செலவு செய்தார். சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு முறை, சுதந்திரத்திற்கு பின்பு 2 முறை என 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையை அலங்கரித்தவர். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தேசத்திற்கு அர்ப்பணித்த அஞ்சலை அம்மாள் சுதந்திரத்திற்கு பின் வழங்கப்பட்ட தியாகிகள் ஓய்வூதியத்தையும் வாங்க மறுத்துவிட்டார். தன்னலம் பாராமல் நாட்டு மக்களின் நலன் கருதிய அஞ்சலை அம்மாள் தமது இறுதி நாள் வரை விவசாயம் செய்து சொந்த உழைப்பில் வாழ்ந்தவர். 1961ஆம் ஆண்டு தமது 71வது வயதில் அவர் உயிர் நீத்தார். நாட்டுக்காக தியாகம் செய்த சுதந்திர போராட்ட நாயகி அஞ்சலை அம்மாளுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்றும் அவரது பேரனும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவருமான எழிலன் நாகநாதன் கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்று கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கடலூரில் அஞ்சலை அம்மாளுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது.